வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டெட்டுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் டெட் பேப்பர் 2ல பேப்பர் 1ல தமிழில் டே 2க்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவங்க தான் தேரூர்ல பிறந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிலம், தீ, நீர், வெளி, விசும்போடு ஐந்தும் என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியர் தான் வந்துட்டு நிலம், நெருப்பு, நீர், வழினா காற்று, விசும்பு, இதெல்லாமே 5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். தொல்காப்பியம் நூல்ல சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர். இப்ப இந்த நாள்ல எது வந்து தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர்னு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த நூல்னு பாத்தீங்கன்னா சேந்தன் திவாகரம். இதுலதான் வந்து கப்பலுடைய பெயர்களை வந்து நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தொன்மையான நிகண்டு, தமிழ்ல தொன்மையான நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அடுத்த கொஸ்டின், கை தொழுது என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா கையால் தொழுது அப்படிதானே சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து வேற்றுமை, அதாவது நம்மளுக்கு ஆள் அப்படின்ற ஒரு இது வந்து மறைஞ்சு வருது இல்லையா, கையால் தொழுது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம். பொருத்தமான விடையை தேர்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இல்லையா. சிங்காரம். சிங்காரம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா அழகுன்னு சொல்லுவோம். தாரம் அப்படின்னா என்ன, மனைவி. மனைவியை தானே தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலன்னா என்ன, யமன். விக்கினம்னா என்ன, இட. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாம். தென்மதுரையில் அமைந்திருந்த சங்கம் எதுன்னு கேட்குறாங்க. எந்த சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற் சங்கம். முதற் சங்கம் தான் தென்மதுரையில் அமைந்திருந்தது. இதை ஆரம்பித்தவர் யாருன்னா காய்சின வழுதி. அவர் தான் வந்து பாண்டிய மன்னன். அவர் தான் வந்து முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர். அடுத்து பாருங்க. முருகன் படித்தான். முருகன் படம் வரைந்தான். இத்தொடர்களில் முறையே என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருக்குன்னா எழுவாயும் இருக்கு, செய்படு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பனை உழவாரான் என்ற பெயரால் குறிக்கப்படுவது ஒரு வகை என்னன்னா பறவை. ஒரு வகை பறவையை தான் நம்ம வந்து பனை உழவாரான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா மா கிருஷ்ணன். இது ஒரு கட்டுரை தொகுப்பு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் எதுன்னு கேட்குறாங்க. எந்த தளத்துல இருக்குன்னா 2வது தளம். தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார். எதைனா பொறுப்பு. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது எதுனா விதியோ வீணையோ. இந்த இதோ வந்து சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் அது தொடர்ச்சியா அதுல இருக்க கதாபாத்திரத்தை வச்சுதான் ஆசிரியர் வந்து இந்த நூலை உருவாக்கியிருப்பாரு. இதை எழுதினது யாருன்னா தமிழ் ஒலி எழுதியிருப்பாரு. எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1954. சரிங்களா, 1954. ஆனா வெளியிடப்பட்ட ஆண்டு எதுனா 1962. தமிழ் ஒலி எழுதியிருக்காரு. சரிங்களா. அடுத்து, படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு. அதாவது எந்த ஒரு ஆயுதமே இல்லாம 2 பேர் போரிடுறாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, மற்போர் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, மல்யுத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஐ என்னும் நெடில் எழுத்திற்குரிய இணை எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. ஐ அப்படின்னு சொல்லும் போதே ஈ அப்படின்னு வந்து பாருங்க. ஈ தான் ஐக்கான இணை எழுத்து. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை. ஓர் எழுவாய் பல பயன்களை பெற்று வரும். ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா அரைப்புள்ளி. சோகாப்பர் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பப்படுபவர். மகிழ்ச்சி, அறிஞன் இப்பகுப்பதங்களின் இடைநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. பகுப்பதங்களின் இடைநிலைகள் என்னன்னா இச், இன்ச்.
அடுத்து அனுமதி என்ற சொல்லின் பொருள் என்ன கேக்குறாங்க. அதுக்கான பொருள் என்னன்னா இசைவு. அடுத்த கொஸ்டின் வல்லார் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எப்படி முடியுது பாருங்க, ஆர் அப்படின்னு புரியுதா. இந்த மாதிரி ஆர் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வினை ஆளுனையும் பெயர். சரிங்களா, என்னன்னு சொல்லுவோம், வினை ஆளுனையும் பெயர். அடுத்து காந்தியடிகளை கவர்ந்த நூல் எதுன்னு கேக்குறாங்க. எதுனா திருக்குறள். நெக்ஸ்ட் மான என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா உவம உருபு. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஷ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார். எந்த விலையில அயோத்திதாசர் அந்த இதழை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த இதுல, எந்த காசுலன்னு பாத்தீங்கன்னா காலனா. அடுத்து விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா, விவாக விளக்கம். உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை. அதாவது இந்த வேளாண்மை நடக்கிறதுக்கு உற்ற துணை யாருன்னு பாத்தீங்கன்னா மழை. மழை இல்லைன்னா நம்மளால உழவு தொழில் செய்ய முடியாது. கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக. காணல் நீர், ஆகாய தாமரை. இது ரெண்டுமே என்ன பொருளை உணர்த்துதுன்னு பாத்தீங்கன்னா கிடைக்காத ஒன்று, இல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்ப காணல் நீர்ன்றது நம்மளால பார்க்க முடியாது, கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதே மாதிரி ஆகாய தாமரைன்னு நம்மளால சொல்றாங்க, ஆனா அது இல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். அதாவது அது இல்லை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அடுத்த கொஸ்டின் வேலுநாச்சியார் டேஷ் என்ற வீரமங்கைக்கு நடுக்கல் அமைத்து வணங்கினார். யாருக்குன்னா உமையால். ஏன்னா இவங்களை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டு வேலுநாச்சியார் இருக்கிற இடத்த சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லாமையே அவங்க ஆங்கிலேயர்களால கொல்லப்படுவாங்க. அதனால இவங்களுடைய ஞாபகமா இவங்களுக்கு நடுக்கல் அமைப்பாங்க. யாருன்னா வேலுநாச்சியார். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம TN TET பேப்பர் 1க்கான தமிழுக்கான PYQ பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் வேறு எந்த மாதிரியான டாபிக்ஸ் போடலாம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால உங்களோட சப்போர்ட் ரொம்பவுமே தேவை. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.